Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய தேர்தல் செப்டம்பர் 21 இடம்பெறும் என்று தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமது கட்சியை பிளவுபடுத்துவதற்கு முயற்சிப்பதாக நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. பாராளுமன்றத்தை கலைத்தால் அன்றைய தினமே ரணில் வீடு செல்வார் என அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி போலீஸ் மா அதிபருக்கு மட்டுமே தடை உத்தரவு என ஜனாதிபதி கூறுகிறார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை அரசாங்கத்திற்குள் உள்வாங்குவதற்கான கால எல்லை நிறைவு. VFS குளோபல் விசா விநியோகம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். இசைப்பிரியன் என்று அறியப்பட்ட சேகுவரா காலமானார். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை நேர பிரதான செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய தேர்தல் செப்டம்பர் 21 இடம்பெறும் என்று தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் மாதம் 15 வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என்று தேர்தல்கள் ஆணையாளரின் அறிக்கையிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. அதற்கமைய இன்று முதல் கட்டுப்பணத்தை செலுத்த முடியும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமது கட்சியை பிளவுபடுத்துவதற்கு முயற்சிக்கின்றார். நாம் உண்மையாகவே அவருக்கு உதவினோம். எமது கட்சி இரண்டாக பிளவுபடுமாயின் அது தொடர்பில் அவர் சிந்திக்க வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் பொழுதே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நாம் ஆதரித்தோம். தற்போது வரையில் அவருக்கான எமது ஆதரவு தொடர்கிறது. நாட்டுக்கு எதிரான கொள்கையை முன்னெடுத்தாலும் அவரை சங்கடப்படுத்துவதற்கு நாம் விரும்பவில்லை. அரசியல் ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதற்கு நாம் முயற்சிக்கவில்லை என்றும் நினைக்கின்றேன் என்று தெரிவித்தார். அந்த வகையில் அவருக்கும் பெசில் ராஜபக்சவுக்கும் இடையில் சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுவது தவறாகும். அவ்விதமான சந்திப்பு நடைபெறவில்லை என்று அவர் கூறினார். அவர் கட்சியை இரண்டாக பிளவுபடுத்துகிறார். இது என்னுடைய குற்றச்சாட்டு அல்ல. ஐக்கிய மக்கள் சக்தியினரே குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் என்றார். ஜனாதிபதி ரணிலுடன் நாங்கள் கோபிக்கவில்லை. அவருடைய கட்சியை பிளவுபடுத்தும் செயல்பாட்டை கண்டு நாம் ஆச்சரியமடையவில்லை. அது அவரின் இயல்பான பழக்கமாகும். கட்சிகளை பிளவுபடுத்தாமல் இருந்தார் என்றால்தான் ஆச்சரியப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் ஐக்கிய தேசிய கட்சியை பிளவுபடுத்தினார். சுதந்திர கட்சியை பிளவுபடுத்தினார். விடுதலை புலிகளை பிளவுபடுத்தினார். நல்லாட்சி அரசாங்கத்தினை பிளவுபடுத்தினார். மக்கள் விடுதலை முன்னணியை உடைத்தார். ஐக்கிய மக்கள் சக்தியை பிளவுபடுத்தினார். முட்டு கட்சியையும் உடைப்பதற்கு முயற்சிக்கின்றார். எனினும் நாங்கள் நாட்டுக்காக தீர்மானத்தினை எடுப்போம். தனிப்பட்ட ரீதியில் அல்ல, இணைந்தே கட்சியை பாதுகாப்போம் என்றும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். பாராளுமன்றத்தை கலைத்தால் அன்றைய தினமே ரணில் விக்ரமசிங்க வீடு சென்று விடுவார். அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலை நடத்தினால் தேர்தல் நடைபெறும் காலம் வரையிலும் சரி அவர் பதவியில் இருப்பார் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் விவசாய கூட்டம் மகியங்கணையில் இடம்பெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்க கடந்த பொதுத் தேர்தலில் பாராளுமன்றத்துக்கு கூட தெரிவு செய்யப்படாத ஒருவர். அவருக்கு ஜனாதிபதி ஆவதற்கு குருட்டு அதிர்ஷ்டமே இருந்தது. மீண்டும் தேர்தலுக்கு சென்றால் என்ன நடக்கும்? ஜனாதிபதி பதவி கதிரையில் இருந்து அவர் விழுந்து விடுவார். எனவே தேர்தலை நடத்தாது அதிகாரத்தில் இருப்பதற்கு அவரும் அவரது சகாக்களும் முயற்சிக்கின்றார்கள் என்று அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டார். தேர்தலை நிறுத்துவதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன. ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது என்பது நாயை குளிப்பாட்டுவதை போன்றதாகும். தற்போது தேர்தல் ஆணைக்குழு இன்றைய தினம் தேர்தல் திகதியை அறிவிக்கப் போகிறது. ஆகவே இனிமேல் எதனையும் தடுக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். நீதிமன்றம் இலங்கை வரலாற்றில் முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. போலீஸ் மா அதிபரின் சேவையை இடைநிறுத்தியுள்ளது. தற்போது பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்க வேண்டும். அரசியலமைப்பின் பிரகாரம் பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கே உள்ளது. அவரே பெயரை அனுப்ப வேண்டும். தற்போது அதனை பயன்படுத்தி பிரச்சினையை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றார் என்றும் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி ரணில் தானும் ஜனாதிபதி வேட்பாளர் என்ற அடிப்படையில் போலீஸ் மா அதிபரை பதில் நடவடிக்கைகளுக்காக நியமிப்பதற்கு தயங்குகிறார்.
அதன் மூலம் போலீஸ் திணைக்களத்திற்குள் பிரச்சினைகளை உருவாக்கி தேர்தலை நிறுத்த முடியுமா என முனைந்து பார்க்கிறார் என்று குறிப்பிட்ட அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலை நடத்தாது இருப்பதற்காக ரணில் முயற்சி செய்த அனைத்து செயல்பாடுகளும் தோல்வியடைந்துள்ளன. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாகவே ரணில் தோல்வியடைந்து விட்டார் என்றும் மீண்டும் சுட்டிக்காட்டினார். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி போலீஸ் மா அதிபருக்கு மட்டும் தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ள நிலையில் போலீஸ் மா அதிபர் பதவி வெற்றிடமாகவில்லை என ஜனாதிபதிக்கு சட்ட ஆலோசனை கிடைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. 21வது அரசியலமைப்பு திருத்தத்தின் பிரகாரம் போலீஸ் மா அதிபர் பதவி வெற்றிடமாக இல்லாத நிலையில் ஜனாதிபதியால் பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவரை நியமிக்க முடியாதென அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக சம்பந்தப்பட்ட சட்ட பிரச்சினைகள் தீர்க்கப்படும் வரை போலீஸ் மா அதிபர் பதவி காலியாகவே இருக்கும் என அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி போலீஸ் மா அதிபர் தமது கடமைகளை மேற்கொள்வதில் மாத்திரமே தடையுள்ளதாக அரசாங்கத்தின் குறித்த சிரேஷ்ட அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை அரசாங்கத்திற்குள் உள்வாங்குவதற்கு ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் முடிவடைந்துள்ளதாக உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 25 பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று அரசாங்கத்துடன் இணைவதற்கு தயாராக இருப்பதாக ஜனாதிபதி ஆரம்பத்திலிருந்தே தெரிவித்து வந்திருந்தார். அதன்படி ஜூலை 25ஆம் தேதிக்கு முன்னர் அவர்களை அரசாங்கத்துடன் இணைக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் பொதுஜன பெரமுன தமது நிலைப்பாட்டை அறிவிக்கும் என்று அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பொதுஜன பெரமுன வழங்கிய அவகாசம் நிறைவுக்கு வந்துள்ள நிலையில் இன்றைய தினம் பொதுஜன பெரமுன தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. VFS குளோபல் விசா விநியோக விவகாரம் அண்மையில் கடும் சர்ச்சைக்குரிய பேசுபொருளாகி இருந்த நிலையில் அந்த விசா வெளிவள உடன்படிக்கையை சலுகைக்கு உட்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான MA சுமந்திரன், ரவுஃப் ஹக்கீம், பாட்டிலி சம்பிக் ரணவக் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக 3 அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை தாக்கல் செய்துள்ளார்கள். இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் மனுவில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஷிரான் அலஸ் உள்ளிட்ட அமைச்சரவை அமைச்சர்கள், குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் உள்ளடங்கலாக 31 பேர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளார்கள். இம்மனுக்களில் விசா வெளிவள உடன்படிக்கையின் பிரகாரம் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு விசா விநியோகிக்கும் பொறுப்பு VFS குளோபல் நிறுவனத்திடம் கையளிக்கப்பட்ட விவகாரத்தில் நிலவும் குளறுபடிகள் மற்றும் சட்டவிரோத நடைமுறைகள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. கொள்வனவு செயல்முறை மீறப்பட்டுள்ளமை, தேசிய பாதுகாப்பு மற்றும் தரவு பாதுகாப்பு தொடர்பான கரிசனைகள், சுற்றுலாத்துறையை மீதான தாக்கம், சர்வதேச நாணய நிதியத்தின் ஆளுகை நியமனங்களுக்கு முரணாக இருத்தல், பிளாக்ஸ்டோன் மற்றும் குவேனி செவலிங் தொடர்பு ஆகிய விடயங்கள் மனுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று சர்ச்சைக்குரிய உடன்படிக்கையின் அமுலாக்கத்தை தடை செய்து இறுதி தீர்மானம் எட்டப்படும் வரையில் முன்பு நடைமுறையிலிருந்து இலத்திரனியல் பயண இசைவாணை நடைமுறைக்கு திரும்பும் வகையில் இடைக்கால தடை உத்தரவினை விதிக்குமாறு மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்தினை கோரியுள்ளார்கள். எழுதுனாவின் ஆவணப்பட வரிசையின் பொறுப்பாசிரியரும் இசைப்பிரியன் என்று அறியப்பட்டவருமான சேகுவரா அவர்கள் நேற்று காலமானார். வன்னி புனித பூமி சிறுவர் இல்லத்தில் வளர்ந்து பாடசாலை படிப்பை முடித்து போராட்ட களத்தில் நிதர்சனம் தொலைக்காட்சியில் பணிபுரிந்த இவர் 2009ற்கு பின்னர் நிமிர்வு, சமூக ஊடகம், எழுனா உள்ளிட்ட ஊடகங்களிலும் ஊடகவியலாளராக பணியாற்றியுள்ளார். இவர் வட போர்முனை பயிற்சி ஆசிரியராக இருந்து இறுதி போரில் காணாமல் போன செஞ்சுடரின் சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் போராளியும் ஊடகவியலாளரும் வவுனியா பிரஜைகள் குழுவின் ஊடக பேச்சாளரும் அரசியல் சமூக செயல்பாட்டாளருமான இவர் சுயாதீன ஊடகவியலாளராகவும் பத்தி எழுத்தாளராகவும் அரசியல் விமர்சகராகவும் கலைஞராகவும் பல்துறையிலும் கால் பதித்துள்ளார். இசைப்பிரியின் சமூக பிரஞை மிக்க ஒருவராவார். தன்னுடைய ஊடக பயணத்தின் ஊடாக சமூகத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியுடன் நிறைவு பெறுகிறது TBCயின் காலை நேர பிரதான செய்தி. மீண்டும் மாலை நேர பிரதான செய்திகளுடன் சந்திப்போம். TBC Tamil News.